எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். சரி வாங்க, இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் இதெல்லாம் முடிச்சிருப்போம் அப்படின்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா நைட்டில் வெளியே போகிற வரைக்கும் பார்த்துருப்போம். இப்போ இந்த எபிசோட் இதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் ஒரு நாள் இந்த சன்செட்டை பார்க்கும் போது யோசித்தேன், இதே சன்செட்டை என்னோட செரியும் பார்க்கக்கூடாது, அவளுக்கு என்னோட ஞாபகமே வரக்கூடாது, அவள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின், மேபி நீ வேண்டிக்கிட்டது அன்றைக்கி நடந்திருக்கலாம். ஏன்னா இப்போல்லாம் மேக்ஸிமமாக நான் ஈவினிங் டைம் வெளியே போகிறதே கிடையாது. லைப்ரரியில் இருப்பேன், இல்லைனா என்னோடய ரூமில் இருப்பேன். ஸோ மேபி நீ வேண்டினது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ சிரிச்சிட்டே, என்னதான் இருந்தாலும் தப்பு எல்லாமே என் மேலே தான் இல்லை. நான் உன்னை விட்டு பிரிஞ்சு வரும்போது என்னை மறந்துடாதன்னு சொல்லி உன்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாது, எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின், கிடையவே கிடையாது, இங்கே பாரு, நீ மட்டும் கடைசியாக என்னை விட்டு போகும்போது என்னை மறந்துடாதன்னு சொல்லிட்டு போகலனா இந்த அளவுக்கு நான் இங்கே உன்னை தேடி வந்திருக்கவே மாட்டேன். ஆரம்பத்தில் எனக்கு உன் மேலே ரொம்ப கோபம் இருந்தது, நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லி. ஆனால் அதுக்கப்புறம் நீ சொன்ன இந்த வார்த்தையை பற்றி நான் யோசிக்கும் போது எனக்கு புரிஞ்சுது, நீ ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்க, உனக்கு நான் தேவைன்றது. அதுக்கப்புறம் இந்த வார்த்தையை பற்றி நான் யோசித்து தான் உன்னை தேடவே ஆரம்பித்தேன். இவ்வளோ தூரம் இங்கே வந்து நிற்கிறேன்னா அதுக்கு அந்த வார்த்தை மட்டும்தான் காரணம். அதனால் தேவையில்லாமல் நீ அதை பற்றி யோசித்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, ஓகேவா அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவன் சொல்கிறான், ஆனால் இந்த 2 வருஷம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் தெரியுமா. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நான் கஷ்டப்படுறத யார்கிட்ட சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. நான் ஷேர் பண்ணுறதுக்கு கூட ஒரு ஆள் கூட இல்லை. அதோட ஒரு நாள் என்னால் தாங்க முடியல. அதனால் நான் என்ன செஞ்சேன்னா, அங்கே தெரியுதுல ஃபெரிஸ் ரீல், அதில் போய் ஏறி நின்றுட்டு அப்படியே நான் தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு நெஞ்சில் இருந்த பாரமே குறைஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் அங்கே அந்த ஃபெரிஸ் ரீல் இருக்குமா, அதை பார்த்துட்டு, டேய் ஜாஷி, எதுக்கு இப்படி அழுதுகிட்ருக்க, உனக்கு தான் நான் இருக்கேன்ல, உன் கஷ்டத்தை சொல்ல வேறு யாரும் இல்லைன்னா நீ எனக்கு கால் பண்ணியிருக்கலாமே, உனக்காக இந்த செரி இருந்திருப்பேன், உன் கூடவே இருந்து எல்லாத்தையும் சேர்ந்து ஃபைட் பண்ணியிருந்திருப்பேன், நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்கலாம்ல, நான் என்ன ஆனாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சிருப்பேன், அதோட தப்பிக்கவும் விட்டுருக்கவே மாட்டேன், இனிமேவும் நான் உன்னை தப்பிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் அப்படியே ஹக் பண்ணிட்டு, நான் உன்னை ரொம்ப லேட்டாக கண்டுபிடிச்சிட்டேன்ல, நான் சீக்கிரமாகவே வந்திருக்கணும், நான் ஒரு வேளை முன்னாடியே வந்திருந்தா நீ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க மாட்டேல்ல அப்படின்னு சொல்கிறா. அப்பா அவன், அதெல்லாம் இல்லை, நீ கரெக்டாக தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு ஹீரோயின், ஒரு நிமிஷம் இரு, நம்ம வேணும்னா இந்த டைம் சன்ரைஸை ஒன்றா பார்க்கலாமா, போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரிட்ஜுக்கிட்ட இழுத்துட்டு போகிறா. தென் அந்த பிளேஸ்க்கு போகிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், என்னால் நீயும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டல, அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ஏமலே ரொம்ப கோபமாக வருது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின், அட நீ உன் மேலே கோவப்பட்டுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை ஜாஷி, ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோ, உன்னோட தலைமுடி, உன்னோட கண் புருவம், உன்னோட கண், மூக்கு, வாய், ஏன் உன்னோட இதயம் கூட எனக்கு தான் சொந்தம், எல்லாமே எனக்கு தான் சொந்தம், அதனால் நீ எதை நினச்சி கவலைப்படாத சரியா அப்படின்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ணிக்க அவனும் ஹக் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே ரொம்ப நேரம் ஆயிடுது, காலையில் விடிஞ்சிருது. அப்போ ஹீரோயின் முழிச்சு, அட கடைசியில் விடிஞ்சிருச்சு பார்த்தியா, சரி ஒரு விஷயம் சொல்லு, நான் ஏன் திடீர்னு உன்னை இங்கே சன்ரைஸ் பார்க்க கூட்டிகிட்டு வந்தேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அப்பா அவன், எனக்கு நல்லாவே தெரியும், சின்ன வயசில் நான் உன்னை விட்டு போகும்போது சொன்னியே, நீ சன்செட்டை பார்க்காம சன்ரைஸை பார்க்க ஆசைப்படுறேன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும்னா, நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசாக இருக்கும் போது ஊரை விட்டு கிளம்பியிருப்பான்ல, அப்போ இந்த குட்டி பாப்பா ஹீரோயின் ஓடி வந்து, ஜாஷி அன்னைக்கு நான் உன்னை சன்செட்டை பார்க்க கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடாது, ஏன்னா சன்செட் பார்க்க எவ்வளோ தான் அழகாக இருந்தாலுமே ஒரு செகண்டில் சன் காணாமல் போயிடும், ஆனால் சன்ரைஸ் அது ரொம்ப ஸ்லோவாக நடக்கும், ஸோ நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு நாள் அழகான சன்ரைஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ அந்த விஷயத்த இப்போ சொல்லிகிட்டு இருக்கா. தென் அப்போ ஹீரோயின் டக்குன்னு ஃபோனை எடுத்து, உன்னை என்னால் நம்ப முடியாது, இப்போ நல்லா தான் பேசுவேன், அதுக்கப்புறம் மனசு மாதிரி என்னை விட்டுட்டு போயிட்டா என்ன செய்யுது, அதனால நீ எப்போதும் என் கூடவே இருப்பேன்னு சொல்லி இந்த ஃபோன் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோவும் வீடியோவை ஆன் பண்ணி வச்சுட்டு, இனிமேல் என்ன நடந்தாலும் சரி நான் என்னோடய செரியை விட்டு போகவே மாட்டேன், எப்போதும் நான் செரி கூடவே தான் இருப்பேன், இது சத்தியம், சுனாமி வந்தாலும் சரி, நிலநடுக்கம் வந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, கண்டிப்பாக நான் செரியோட தான் இருப்பேன், செரியை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சிரிக்கிறா. அப்போ அப்படியே திரும்புகிறாங்க, அழகாக சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை பார்த்து 2 பேரும் ஒன்றா ரசிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே பஸ்ஸில் ஹாங்காங்கை சுற்றி பார்க்க ஆரம்பிக்கும் போது டக்குன்னு ஹீரோவுக்கு அவரோட சிஸ்டர் இன் லா கிட்ட இருந்து கால் வருது. என்னென்னு அட்டன் பண்ணால் ஹீரோவோட கசினை காணோன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் 2 பேருமே வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போகிறாங்க. அப்போ ஹீரோவோட அண்ணியுமே வந்து, என்னன்னே தெரிலப்பா, திடீர்னு உங்கள் அண்ணனை காணோம், எங்கே போனார்னே தெரியலப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒன்றும் பயப்படாதீங்க அண்ணி, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஆளுக்கு ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வெளியே ஓடி வரும்போது டக்குன்னு ஹீரோயின், ஏ ஜாஷி அங்கே பாரு, மாடி மேலே யாரோ நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறா. பார்த்தாங்க யாரோ நிற்கிறாங்க. அது இவனோட கசினாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு இவங்க வேகமாக மாடிக்கு ஓடி போகிறாங்க. ஆனால் அங்கே போனால் இருக்கிறது கசின் கிடையாது. ஐயோ இவர் எங்கே போனாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பக்கம் தேடும் போது தான் தெரியுது அந்த கசின் இவங்களோட பழைய வீட்டுக்கு போயிருக்காருன்ற விஷயம். ஸோ வேகமாக இவங்க எல்லாரும் அங்கே கிளம்பி போகிறாங்க. அங்கே போனால் அந்த கசின் வந்து அவரோட அம்மா கூட சேர்ந்து உட்காந்துட்டு இருக்காரு. அப்போது அவரோட ஒய்ஃபும் என்னங்க ஆச்சு, எதுக்கு திடீர்னு இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு கிட்ட போகிறாங்க. அப்போ அவர், இல்லை நான் 2 வருஷத்துக்கு மேலே ஹாஸ்பிட்டல்லே இருக்கேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஆகி இவ்வளோ நாளாக ஹாஸ்பிட்டலில் இருக்கேனே, நான் இல்லாமல் நீங்கள் எப்படி தான் வாழ்க்கையை வாழ்கிறீங்கன்னு யோசிச்சிருக்கேன். ஆனால் இப்போ தான் புரியுது, நீங்கள் வீடு எல்லாத்தையும் விற்றுட்டு இவ்வளோ கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, எல்லாமே என்னால் தான் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அட அப்படிலாம் கிடையாதுங்க, வீடை விற்றா என்ன, கஷ்டமாக வாழ்ந்தா என்ன, நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக உடம்பு தேறி வந்துடுவீங்கல்ல, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு அவங்க கஷ்டத்தெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுட்டு சொல்கிறாங்க. அப்படியுமே அவர், இல்லை எல்லாமே என்னால் தான் என் குடும்பத்தை கூட பார்த்துக்க முடியல, இப்போ எந்திரிச்சு நடக்க கூட முடியல, பேசாமல் அன்னைக்கே நான் இறந்து போயிருக்கலாம், எதுக்கு என்னை காப்பாற்றுனீங்க, அதனால தானே உங்கள் வாழ்க்கையும் இப்படி இருக்குது. பாவம் ஜாஷியும் அப்ராடுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டான், அவனாலையும் போக முடியல அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுறாரு. இவங்களும் சமாதானம் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் அவர் உடனே, இல்லை நீங்கள் என்னை காப்பாற்றிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க அவங்களுக்கு கோவம் வந்துடுது. வாயை மூடுறீங்களா, உங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் நானும் ஜாஷியும் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு உங்களை ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துட்டு இருக்கோம், இதுக்காக எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கோம், ஆனால் நீங்கள் எந்திரிச்சு வந்து எங்களுக்கு தைரியம் சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி கஷ்டமான வார்த்தைகளெல்லாம் சொல்லி எங்களை இன்னும் காயப்படுத்திட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள உடனே அவரும் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாரு. இதை நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டே வெளியே வராங்க. தென் இவங்க 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அப்போ ஹீரோ அப்செட்டாக இருக்கான். ஸோ ஹீரோயின் உடனே பியர் ஆர்டர் பண்ணுறாங்க. அவன் டக்குன்னு பார்க்குறான். அப்போ ஹீரோயின், இல்லை நீ ட்ரிங்க் பண்ணுறது எனக்கு பிடிக்காது தான், பட் இன்னைக்கு கொஞ்சமாக நம்ம ட்ரிங்க் பண்ணிப்போம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ட்ரிங்க் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, ஐயோ உன்னோட கசின் உண்மையாகவே ஒன்றை மாதிரியே ஹைட்டாக அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ, அவரை நீ முன்னாடியே பார்த்துருந்தா இன்னும் வேறு மாதிரிலாம் யோசிச்சிருப்ப, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் அவர் நல்லா ஹேண்டில் பண்ணார், சக்ஸஸ்ஃபுல்லான கரியர் இருந்துச்சு, பிஸ்னஸை நல்லா பார்த்துக்கிட்டாரு, அவரோட ஃபேமிலியவும் ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிட்டாரு, ஆனால் இப்போ பாரு என்ன ஆயிடுச்சுன்னு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அப்போ ஹீரோயின், சரி சரி விடு, அவருக்கு சீக்கிரம் உடம்பு சரியாயிடும் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை என்னால் நம்பவே முடியல, எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னோட கசினை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவன் ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டான், நானும் வளர்ந்ததுக்கப்புறம் அவனை மாதிரியே ஒரு ஆளாக வரணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ பாரு அவன் எந்த மாதிரி இருக்கான்னு அப்படின்னு ஃபீல் பண்ண. என்னாச்சு ஜாஷி, ஒருவேளை நீயும் வளர்ந்ததுக்கப்புறம் அவரை மாதிரியே மாறிடுவேன்னு பயப்படுறியா அப்படின்னு கேட்குறா. இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது, உனக்கு தெரியுமா சரி, நான் கடைசியாக எங்கள் அம்மா கிட்ட பேசும்போது அவங்க என்கிட்ட சொன்னாங்க, ஜாஷி உனக்கு இந்த உலகத்தை பற்றி தெரியாது, இந்த உலகம் உன்னை சும்மாவே விடாது, பாடா படுத்தி எடுத்துரும்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ நான் அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை, இப்போ புரியுது எங்கள் அம்மா ஏன் அதை சொன்னாங்கன்னு. உண்மைதான், இங்கே யாருக்கும் அவங்க மனசில் தோன்றது முடிவெடுக்கிற உரிமையே இல்லை. இந்த சொசைட்டி என்ன சொல்லுதோ, நம்ம சுச்சுவேஷன் என்ன மாதிரி நம்மளை செய்ய வைக்குதோ அதை தான் நம்ம செய்கிறோம் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, இங்கே பாரு ஜாஷி, சுச்சுவேஷன் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கவங்க நம்மளை என்ன சொன்னாலும் சரி, இந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்கணுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. உதாரணத்துக்கு பாரு, இப்போ நான் பியர் குடிக்கணும்னு நினச்சேன், குடிக்க போகிறேன் அப்படின்னா அந்த கிளாஸ் எடுக்கும் போது வெயிட்டர் வந்து தள்ள அந்த கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சிருது. ஸோ ஹீரோயினுக்கு அதுலேயே தெரியுது, ஐயோ சொதப்பிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வேறு கிளாஸ் எடுத்து அது போனால் என்ன நான் இதை குடிப்பேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது, இவங்க 2 பேரும் போய் ஹீரோவோட கசினை மீட் பண்ணுறாங்க. அவருமே ஹீரோயினை பார்த்துட்டு, அட நீ தான் சரியா, இவன் என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினும், அப்படியா, அதோட ஜாஷி உங்களை பற்றி கூட என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரித்து பேசிக்கிறாங்க. அப்போது ஹீரோவோட கசினை பார்க்குறதுக்கு அந்த கசின் கூட ஏற்கனவே ஒர்க் பண்ணவர் அந்த பிளேஸ்க்கு வந்திருக்காரு. அவர் வந்து என்னமோ நல்லா தான் பேசுகிறாரு, பட் கிளம்பும் போது பார்த்தா அந்த கசினை பற்றி தப்பாக ஏதோ பேசுகிறாரு. இது வந்து ஹீரோயின் காதில் விழ அவ்வளோதான், ஹீரோவுக்கு கோவம் வந்துடுது, வேகமாக அடிக்க போயிடுறான். ஹீரோயினும் தடுக்க ட்ரை பண்ணுறாங்க, முடியல. உடனே அந்த சிஸ்டர் இன்லா தான் வந்து தடுத்து விடுறாங்க. தடுத்துட்டு, ஜாஷி நீ யாரையும் அடிக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொலேர்னு அங்கே இருக்கவன் கண்ணத்திலே விட்டுட்டு அவர் முன்னாடி நல்லா மாதிரி நடிச்சுட்டு, இங்கே வந்து இப்படி பேசிட்டு இருக்கியா, ஒழுங்கா ஓடிடு அப்படின்னு சொல்லி நல்லா மிதித்து அனுப்பி விடுறாங்க.
கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு கழுத்துல காயம் ஆயிடுச்சுன்னு சொல்லி மருந்து போடும்போது ஹீரோ கேட்குறான், நான் திடீர்னு கோவப்பட்டனே, என்னை பார்த்து நீ பயந்துட்டியா அப்படின்னு கேட்குறான். இல்லையே, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும் உனக்கு கோவம் வரும்னு, ஆனா நீ பெருசா காமிச்சிக்க மாட்டேன், அவ்வளோதான். ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா உன்னோட சிஸ்டர் இன்லா அந்த மாதிரி அடிப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஆமா அது நானும் தான் எதிர்பார்க்கல, பட் இருந்தாலும் அவங்க ஒரு குயின் மாதிரி நடந்துக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஆமா வாரியர் ஹீரோயின் அப்படின்னு சொல்றா. தென் அப்போ ஹீரோ சொல்கிறான், நான் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே மாறி போயிடுச்சு, நானும் இப்போ ரொம்பவே மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் ஆமாம், நீ முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்பவே மாறிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சிரிக்கிறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ, ஹீரோயின், ஹீரோவோட அண்ணி இவங்க 3 பேரும் சேர்ந்து வெளியே ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. ஆக்சுவலி இது ரொம்ப காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. ஹீரோ திருன்னு முழிக்கிறான், நிறைய பணம் செலவாயிடுமேன்னு. பட் அப்போ ஹீரோவோட அண்ணி, கவலைப்படாத, என் ஃப்ரெண்டு வந்து ஒரு கார்டு கொடுத்துருக்கான், அந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம இப்போதைக்கு செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சாப்பிட போகிறாங்க. அங்கே போனால் ஹீரோவோட அண்ணி பயங்கரமாக நிறைய ஐட்டம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ ஹீரோவும், இல்லை இது கொஞ்சம் காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது அப்படின்னு இழுக்க, இருக்கட்டுமே அதுக்காக என்ன, இங்கே பாரு, நமக்கு பணம் இல்லைன்றதுக்காக நம்மளோட டிக்னிட்டியை நம்ம விட்டுறக்கூடாது, செலவு செய்ய வேண்டியதுக்கு செலவு செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய ஆர்டர் பண்ணுறாங்க. அண்ட் அதை எல்லாத்தையும் சாப்பிடவும் செய்கிறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு அவங்களுமே ரொம்ப சோகமாயிடுறாங்க. நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம், ஆனால் இப்போது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்கோம். ஆனால் என்னை பற்றி எனக்கு கவலை இல்லை ஜாஷி, கடைசியில் நீ அப்ராடுக்கு போய் படிக்க முடியாமல் போயிடுச்சு, எங்களால் தானே உன்னோட வாழ்க்கையும் வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ, இப்போ மட்டும் என்ன, நான் இங்கே இருக்க ஒரு காலேஜில் படிச்சுட்டு தானே இருக்கேன், இதோட என்னோட அண்ணன் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது அவனுக்காக இதெல்லாம் நான் செஞ்சு தானே ஆகணும், அதெல்லாம் என்னோட கடமை தானே அப்படின்னு சொல்லி அவன் பேசுகிறான். அதுக்கப்புறமா பில் பே பண்ணலான்னு சொல்லிட்டு இவன் அந்த கார்டை எடுத்துகிட்டு போனான். அங்கே இருக்கவங்க, சாரி சார், இன்றைக்கி நாங்கள் இந்த கார்டை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், நீங்கள் வேணும்னா நாளைக்கு எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கு பதிலாக இப்போதைக்கு கேஷ் பே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹீரோ கிட்ட கொஞ்சம் தான் பணம் இருக்குது. இதை பார்த்து ஹீரோயின் வேகமாக நான் பே பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு போய் பே பண்ணிடுறாங்க. இதை அங்கே இருக்க அண்ணியும் கவனிக்க, ஒன்றும் இல்லை, நீ எல்லாத்தையும் பே பண்ணியாச்சு, வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சமாளித்து கூட்டிகிட்டு போகிறா. பட் பாதியிலே அவங்க, ஒரு நிமிஷம் ஆயிரு அப்படின்னு கடைக்குள்ளே போய் லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டு வந்து, இந்த நான் ரொம்ப நாளாக இந்த லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், அதோட இதில் பாரு 6 டிஜிட் இருக்குது, 6 டிஜிட் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு லக் அடிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே ஹீரோ, நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு லாட்ரி விழுந்தா நல்லா இருக்கும், ஒரு வேளை லாட்ரி விழலைன்னா அப்படின்னு கேட்க, நீ வாயை மூடு, எதுக்கு நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்க, இங்கே பாரு, இதில் லாட்ரி விழுமா விழாதான்றது வேற ஒரு விஷயம், ஆனால் இப்போது இதனால நமக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்ற நம்பிக்கை நமக்கு கிடச்சிருக்குல்ல, அது போதும் நமக்கு. ஏன்னா வாழ்க்கையில் நம்ம எதை இழந்தாலும் சரி, நம்மக்கிட்ட இருக்க நம்பிக்கையை மட்டும் இழந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணிக்கிட்டையும் ஹீரோக்கிட்டையும் சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ்மா, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த அண்ணி சிரிச்சுட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்றா நடந்து வரும்போது அந்த லாட்ரி டிக்கெட்டோட ரிசல்ட் வந்துடுது. உடனே 2 பேரும் செக் பண்ணுறாங்க லாட்ரி விழுந்துருச்சான்னு சொல்லி. லாட்ரி விழுந்திருக்கு தான், பட் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவில் அமௌண்ட் விழலை, ஜஸ்ட் ஒரு 2000 அவ்வளோதான் விழுந்திருக்கு. ஸோ அதை எடுத்துகிட்டு ஹீரோயின், பாத்தியா, இதுக்கு தான் நம்பிக்கை இருக்கணும், கொஞ்சம் காசாக இருந்தாலும் இதுவும் காசு தானே, சரி இருக்கட்டும், நம்ம இங்கேருந்து போகிறதுக்குள்ளே இந்த பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணிடலாம் சரியா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஓகே ஓகே ஓ இஷ்டம், செலவு பண்ணு அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ ஹீரோயின், ஐயோ அதுக்கும் முன்னாடி நம்ம சன்கிளாஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறா. சன்கிளாஸ் யாருக்கு, யுவானுக்கா, ஆமாம் அவனுக்கு தான் அப்படின்னு ஹீரோயின் போக, சரிவா அப்படின்னு இவனும் பின்னாடியே போகிறான். கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுமையாக பார்க்கலாம்.